வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த ஜவ்வரிசி நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி மாதிரி பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் முந்திரியை நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல சர்க்கரை சேர்த்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். இதில் நம்ம கம்பி பதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. கையில் தொட்டிங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற ஸ்டேஜில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 6 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசி இந்த சர்க்கரை பாகுலேயே நல்லா வெந்து இறுகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது கூட கலருக்காக கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா கெட்டியாகி நல்லா இறுகி வந்தால் தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இறுகி கெட்டி ஆகிடும். இதில் கொஞ்சம் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேன்ல ஒட்டாம நல்லா கெட்டியா இறுகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். இதை ஒரு பிளேட்ல சேர்த்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு செஞ்சிடலாம். கையில் லைட்டாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் வச்சு உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா லட்டு ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. சுவையான ஜவ்வரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. லட்டு செய்ய தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக லட்டு செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.